ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கொடுப்பனவு முறையூடாக பண கொடுக்கல் வாங்கல் இலகுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நடைமுறைப்படுத்தப்படும் விதம் தொடர்பில் லங்காவே பிரதமர் நிறைவேற்று அதிகாரி விளக்கம் என்பது அந்த செய்தியாக உட்பக்கங்களில் இன்றைய பத்திரிகைகள் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே இந்த UPI என்றால் என்ன, என்னென்ன விடயங்களை செய்யலாம், எதற்காக கொண்டு வரப்படுவதற்கான விடயங்கள் குறித்தும் இதில் விளக்கம் அளிக்கப்படுகிறது. எனவே இது தொடர்பான விடயங்களை தேவைப்படுகின்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போது கூற தயாராக இருக்கிறோம். இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கொடுப்பனவு UPI முறைமையின் ஊடாக இந்திய சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோரின் பண கொடுக்கல் வாங்கல் இலகுப்படுத்தப்படுவது மாத்திரமின்றி சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் தமது வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வருமானத்தை சேமிக்க முடியும் என லங்காவே பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி சன்னடி சில்வா தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்திய சுற்றுலா பயணிகளுக்கோ அல்லது வர்த்தக நோக்கத்துக்கோ வருகை தரும் இந்திய பிரஜைகளுக்கோ பரிமாற்றல்கள் ஊடாக அசௌகரியம் அடைய வேண்டி ஏற்படாது எனவும் சன்னடி சில்வா தெரிவித்திருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தான் இவர்கள் தொடர்பான சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கடந்த 2 தசாப்தங்களாக கிரெடிட் அல்லது டெபிட் அட்டையூடாக பணம் செலுத்தும் முறைமையை நாட்டில் நடைமுறை இருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் தனிப்பட்ட வணிகர்களின் குறைந்தபட்சம் 50,000 பேர் கூட இதனை பயன்படுத்துவதில்லை. பாரிய பொருள் அங்காடிகளிலும் ஆடை காட்சியகங்களிலும் மாத்திரமே இந்த முறைமை பின்பற்றப்படுகிறது. இதனை பெற்றுக்கொள்வதற்கும் 50,000 முதல் 1 லட்சம் வரை வணிகர்கள் செலவிட வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த முறைமையின் மூலம் வங்கிகளுக்கு சென்று எவ்வித செலவுமின்றி QR குறியீட்டை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே போதுமானது. அதற்கமைய பொருட்களை கொள்வனவு செய்த பின்னர் பணத்தை செலுத்துவதற்கு குறித்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்த பின்னர் தொலைபேசியில் பணம் செலுத்த வேண்டியமை தொடர்பான தகவல்களை அறியலாம். அதன் பின்னர் நாம் செலுத்த வேண்டிய தொகையை மாத்திரம் அதில் உள்ளடக்கினால் எமது வங்கி கணக்கிலிருந்து வர்த்தகர்களுடைய வங்கிக் கணக்குக்கு நேரடியாக பண பரிமாற்றப்படும். இந்த செயல்முறை நிறைவடைந்த பின்னர் அது தொடர்பான தகவல்கள் குறுந்தகவல்கள் மூலம் உடனடியாக நமக்கு கிடைக்கும். QR குறியீடுகளை ஸ்கேன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலியையும் இதற்காக பயன்படுத்த முடியும். அத்தோடு இந்திய சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வரும்போது டாலர்களை இங்கு ரூபாவாக மாற்ற வேண்டி ஏற்படும். இதற்காக அவர்கள் பணப்பரிமாற்ற முகவர்களை அல்லது வங்கிகளை நாட வேண்டும். ஆனால் இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் பணப்பரிமாற்றல்களால் அசௌகரியத்துக்குள்ளாக வேண்டும் ஏற்படாது. இந்திய வங்கி கணக்கிலிருந்து பணத்தை செலுத்தினாலும் உள்நாட்டில் உள்ளவர்களுக்கு இலங்கை ரூபாவிலேயே அப்பணம் வைப்பிலிடப்படும். அதில் எந்த சிக்கலும் ஏற்படாது என்பது முக்கியமான விடயம். இந்தியர்கள் வருகை தந்து அவர்களுடைய இந்திய கணக்கில் உள்ள பணத்தை இலங்கையில் ஒரு கடையில் அவர் அதுக்காக காசாக செலுத்துகின்ற அல்லது இந்த ஆப்பினூடாக செலுத்துகின்ற போது இலங்கை ரூபாவில் கன்வெர்ட் ஆகிதான் அந்த பணம் செலுத்தப்படுவதுதான் இந்த ஆப்பினுடைய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு இதன் மூலம் நேரடியாக தமது வங்கி கணக்குகளில் பணத்தை வைப்பிலிட்டு சேமிக்கவும் முடியும். இதனூடாக வங்கியில் அவர்களது வருமானம் பதிவாகும். எனவே வங்கி கடன்கள் ஏனைய சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு இது அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பணத்தை அச்சிடல் மற்றும் அதனை பாதுகாப்பதற்கான செலவுகளை 5% வரை குறைக்க முடியும். சுற்றுலா பயணிகள் மாத்திரமின்றி வணிக நடவடிக்கைகளுக்காக வருபவர்களும் இதனை பயன்படுத்துகிறார்கள் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல லங்கா QR வழிநடத்தல் குழுவின் தலைவர் ரந்தில் ஃபோட்டேஜி தொடர்பான விடயங்களை கருத்துக்களை வெளியிடுகிற போது அவர் மேலும் சில விடயங்களை தெரிவிக்கின்றார். எந்த ஒரு வங்கியிலும் நிதி நிறுவனங்களிலும் இந்த QR குறியீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். 3 வாரங்களுக்கு சகல நிதி நிறுவனங்களையும் பதிவு செய்து அவற்றின் ஊடாக இதனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். வங்கி கணக்குகள் காணப்படும் வங்கிகளுக்கு சென்று இதனை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு குறிப்பிட்ட வங்கிகளோடு வணிக ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட வேண்டும். இதன் மூலம் பாரிய மோசடிகள் எவையும் இடம்பெற வாய்ப்பில்லை. எவ்வாறு இருப்பினும் அறியாமையால் இடம்பெறக்கூடிய மோசடிகளை தடுப்பதற்காக இது குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படும் என்பது முக்கியமான விடயமாக இருப்பதை காலம். எனவே இந்த UPI முறைமையானது நாடுகளுக்கிடையிலான பணக்கொடுக்கலை இலகுப்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இப்போது வரைக்கும் இந்திய சுற்றுலா பயணிகள் இந்தியர்கள் இலங்கைக்கு வருகை தந்து இலங்கையினுடைய இருக்கின்ற சில தெரிவு செய்யப்பட்ட இப்போது 10,000 அது 60,000 மாற்றப்படும். அந்த கடைகளுக்கு சென்று QR குறியீட்டை ஸ்கேன் செய்து இந்த UPI ஆப்பினூடாக பணம் செலுத்த முடியும். ஆனால் இலங்கையர்கள் வெளிநாடுகள் அல்லது இந்தியாவுக்கு செல்கின்ற போது செலுத்துவதற்கான முறைமை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்பதாகத்தான் நேற்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பில் விளக்கங்கள் வழங்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.